ஒரு பேரு The King சென்னைக்கு வராரு. மறைக்காயா யார் இவர்? Purity you can feel. Intention you can carry. Delivering smiles all around the professional careers. Reach us to reach them. அடிக்கடி கரண்ட் கட் ஆகுது தான் சார். இப்போ ஆட்சி வந்து மாறி வந்தால் நல்ல ஆட்சியாக இருக்கும், மக்களுக்கு நல்லது செய்வாங்கன்னு சொல்லிட்டு தான் இப்போ விஜய் சாருக்கு ஓட்டு போட்டு வர வச்சாங்க. 200 யூனிட் சும்மா கொடுத்துட்டு இப்போ யூனிட்டை ஏற்றிட்டார். அது சும்மா கொடுக்காது இருக்கிற கரண்ட்டே இருந்திருக்கலாம்ல அந்த வேலைக்கு. அப்படி இப்போ அவருடைய ஆட்சி வந்த பிறகு அவருடைய ஆட்சி மேலே ஏன் மக்கள் வந்து நம்ம ஓட்டு போட்டுமோ அப்படின்ற ஒரு நிலைமைக்கு இருக்குது. சம்மந்தம் இருக்குப்பட்டாலும் கொடுக்குறாங்க கரண்ட்டை. இப்போ நைட்டில் எல்லாம் வேலைக்கு போகிறாங்க, ஃபுல்லாக வந்து தூங்குறாங்க, வந்து நைட் ஷிஃப்ட் போகிறாங்க, பகல் ஷிஃப்ட் போகிறாங்க. எப்படி அவங்க தூங்குறது கேட்டால் எனக்கு தெரியலன்றாங்க கரண்ட்டுக்கார கேட்டால். எங்களுக்கே எதுவும் புரியல. நாங்களே மக்களுங்களே ஓட்டு போட்டு நாங்களே இப்போது திசை தெரியாமல் நாங்கள் தவிக்கிறோம். நாங்களே இப்போது மாற்றம் வரேன்னு சொன்னாங்க, ஆனால் மாறவே இல்லை. ஓட்டு கேட்க மட்டும் எல்லாம் லைன் கிட்ட வந்தாங்க. இப்போ யாருமே ஆளை காணுமே. கரண்ட்டு தான் அப்பப்போ எப்போ அவர் ஆட்சியில் வந்து உட்காந்தாரோ அன்னிலேருந்து இந்த பெரம்பூர் தொகுதிக்கு இது ஆயிடும். அந்த மாதிரி எப்போ பாரு கரண்ட் ஆப்பு தான் ஆகுது. குழந்தை கையே வெந்து போயிடுச்சு. ஓட்டு போட்டா மாற்று வரந்தா ஓட்டு போட்டா கரண்ட் அடிக்கடி கரண்ட் போயிடுது. பொம்பளைங்க நல்லா ஏழை குடமா அங்கே போய் ஆஃபீஸில் போய் சொல்கிறாங்க, பொம்பளை திட்டுறாங்க சொல்கிறாங்கன்னு. இப்போ விஜய் வந்தாருல்ல, அவர் சொன்னார் பொறிமாக கொஞ்சம் கொஞ்சமாக சீர் பண்ணலான்னு. எங்கே பண்ணுறாங்க? பண்ணலையே. கரண்ட்டு போவோம், அதோட 2:30 மணிக்கு வரும். ரோட்டில் தான் பத்துன்னு இருக்கோம் பிள்ளைங்களை வச்சுக்கின்னு. நாங்கள் கரண்ட் பில்லு கட்டலைன்னா பரவாயில்ல, மாதம் கரெக்டாக நாங்கள் கட்டுற ஆள். அவங்க ஒயர்மெண்ட் சொல்கிற வந்து ஃபோன் சார்ஜர் இல்லை, நைட் டியூட்டி வரவங்க சார்ஜ் இல்லாமல் எடுத்து வரது வந்து டிஎம்கே ஆஃபீஸ்க்கு அவங்கள பண்ணி எங்களுக்கு இல்லை, எங்கள் ஆட்சி இல்லைம்மா, எங்களை கேட்காத மாட்டாங்க. அப்போ நாங்கள் யாருக்கெல்லாம் முதல்ல எடுத்து வந்து முதல்ல இருந்ததை விட இவர் நல்லா பார்த்துக்குவார் நம்மளை அப்படின்றதுக்காக தான் மக்கள் அவர் வர வச்சுதே. நல்லதை செய்வாருன்னு தான் நாங்கள் நம்புகிறோம். ஆனால் அந்த கரண்ட் எப்படி பண்ணுறாரு? கொடுத்தாச்சியா. முந்தியெல்லாம் வந்து மெசேஜ் வரும், கரண்ட் ஆஃப் பண்ண. இப்போ மெசேஜ்லாம் கிடையாது, ஸ்ட்ரெயிட்டாக ஆஃப் பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க. ஃபுல்லாக டோட்டலாக ஆஃப் பண்ணிடுறாங்க. ஒரு இடம் 2 இடம்னு இல்லை. ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ சமீபமாக ஒரு பிரச்சனை தான் வந்து எல்லா இடத்துலையுமே போகுது. ஒரு 3-4 வாரமாக எங்கே கேட்டாலும் வந்து கரண்ட் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து இந்த பகுதின்னு இல்லாமல் எல்லா பகுதியிலையுமே வந்து இந்த பிரச்சனை இருக்குது. இது ஒரு சார் மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து அதிகமாக வந்து வெயில் டைமில் ஏசி உபயோகிக்கிறனால தான் வந்து இந்த பிரச்சனை வருது அப்படின்றாங்க. இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாங்கன்னா ஆட்சி மாற்றம் ஏற்பட்டனால தான் இந்த பிரச்சனை வருது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் என்ன அப்படின்னு கேட்குறதுக்காக தான் நம்ம வந்து இங்கே பெரம்பூர் பகுதியில் வந்திருக்கோம். ஏன் நம்ம இங்கே பெரம்பூரை சூஸ் பண்ணியிருக்கோம்னா வந்து இப்போ ரீசெண்டாக வந்து மக்கள் வந்து இங்கே இறங்கி வந்து இந்த ஜே நகரில் வந்து போராட்டம் பண்ணியிருக்காங்க அப்படின்னாங்க. அதனால தான் இங்கே மக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்குறதுக்காக தான் நம்ம இன்றைக்கி வந்திருக்கோம். அம்மா, இங்கே அடிக்கடி கரண்ட் கட் ஆகுது அப்படின்றாங்க. இது முதலமைச்சர் தொகுதி. அடிக்கடி கரண்ட் கட் ஆகுது தான் சார். இப்போது ஆட்சி வந்து மாறி வந்தால் நல்ல ஆட்சியாக இருக்கும், மக்களுக்கு நல்லது செய்வாங்கன்னு சொல்லிட்டு தான் இப்போ விஜய் சாருக்கு ஓட்டு போட்டு வர வச்சாங்க. அவர் வந்த ஆரம்பத்தில் இருந்தே அப்பப்போ நைட்டில் கரண்ட்டு போயிடுது, பகலில் கரண்ட்டு போயிடுது. யூனிட் வேறு ஏற்றிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. கரண்ட் யூனிட் 200 யூனிட் சும்மா கொடுத்துட்டு இப்போ யூனிட்டை ஏற்றிட்டார். அது சும்மா கொடுக்காது இருக்கிற கரண்ட்டே இருந்திருக்கலாம்ல அந்த வேலைக்கு. அப்படி இப்போ அவருடைய ஆட்சி வந்த பிறகு அவருடைய ஆட்சி மேலே ஏன் மக்கள் வந்து நம்ம ஓட்டு போட்டுமோ அப்படின்ற ஒரு நிலைமைக்கு இருக்குது. இல்லை, இப்போ வந்து 1 மாதம் தானே ஆகுது. அதுதான் சொல்கிறேன். இப்போ எங்களுக்கு வந்து ஆட்சியை பற்றி தெரியாது, நாங்கள் நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் ஓட்டு போட்டது. முதல்ல இப்படி பண்ணிட்டாரே, இப்போ போ எப்படி பண்ணுவாரோ என்ன பண்ணுவாரோ அப்படின்னு சொல்லி மக்களெல்லாம் பேசிக்கிறாங்க. இப்போ ஒரு புதுசாக ஆட்சியில் வந்ததுனால ஆட்சி ஆள தெரியலையா, இல்லை எப்படி இந்த கடனை சரி கட்டுறதுக்காக இவர் கரண்ட்டை ஏற்றுறாரான்றது நமக்கு தெரியல. ஆனால் நமக்கு வந்து கரண்ட் வசதி வேணும். இந்த பாருங்க, அப்படி வெளியே உட்காந்துருக்குறோம். கரண்ட் இல்லை, இப்படி வெளியே உட்காந்துருக்குறோம். நைட்டெல்லாம் கரண்ட் இல்லை, நைட்லேயும் தூக்கம் இல்லை. இப்போ பகலில் கொஞ்சம் நேரம் படுக்கலாம்னா பகலில் வெயில் கொளுத்துது எங்களுக்கு. வெயில் காற்று ஒரு மராசி தான் பாருங்கள், காற்றே இல்லை, இப்படி உட்காந்துருக்குறோம். அது கரண்ட்டு வந்து கரெக்டாக கொடுக்கணும். அது இது ஒரு 10 நாளாக அப்படி தான் போகுதுப்பா. எதனால் போகுது எதுக்கு போகுதுன்னு தெரியல. நாங்கள் கரண்ட்கார போய் கேட்கும்போது எங்களுக்கு சம்மந்தமே இல்லைன்னு கேட்குறாங்க. எதுக்கு சம்மந்தமே இருக்கும்? சம்மந்தம் இருக்குப்பட்டாலும் கொடுக்குறாங்க கரண்ட்டை. இப்போ நைட்டில் எல்லாம் வேலைக்கு போகிறாங்க, ஃபுல்லாக வந்து தூங்குறாங்க, வந்து நைட் ஷிஃப்ட் போகிறாங்க, பகல் ஷிஃப்ட் போகிறாங்க. எப்படி அவங்க தூங்குறது கேட்டால் எனக்கு தெரியலன்றாங்க கரண்ட்டுக்கார கேட்டால். அன்றைக்கி போய் தான் நாங்கள் போராட்டம் பண்ணமே. இப்போ என்ன பண்ணலாம்? இதுக்கு என்ன தீர்வு? என்ன பண்ணலாம்? நீங்கள் தான் சொல்லணும். நாங்கள் சொல்கிறத நீங்கள் சொல்ல தமிழ் பண்ணி எங்களுக்கு இது மாதிரி தான் போகுது. கரெக்டாக 7 மணிக்கு 8 மணிக்கு கரண்ட் போகுது, நைட்டு 1 மணிக்கு 1:30 மணிக்கு வருது. அப்போ நாங்கள் எப்படி சாப்பிட்றது, நாங்கள் எப்படி தூங்குறது?
இதுக்குன்னா முடியும் எங்களுக்கு ஒன்றும் புரியல. அதனால நீங்கள் தான் சொல்லணும். எல்லா ஸ்கூல் ஓப்பன் ஆகிக்குது. பசங்க எல்லாம் படிக்குங்க. சின்ன சின்ன பசங்களும் இருக்குது, +2 படிக்கிற பசங்களும் இருக்குது, எல்லாம் படிக்கணும். இதால் படிப்பு வீணாக போகுது. வேலைக்கு போகிற மக்களுங்க வீணாக போகிறாங்க, எல்லாம் தூக்கம் இல்லாமல் தவிக்கிறாங்க. இதுக்கு என்ன தீர்வுன்னு எங்களுக்கு ஒன்றும் புரியல. இதுக்கு நீங்கள் என்ன சொல்லுங்கள், அதுக்கு நாங்கள் உடந்து பண்ணோம் சொல்லுங்கள். புரியல. ஏதோ போன ஆட்சியில் தான் பண்ணலாம், இந்த ஆட்சி அதோட ரொம்ப மோசமாக இருக்குதுப்பா. என்ன பண்ணலாம் இதுக்கு எங்களுக்கே எதுவும் புரியல. நாங்களே மக்களுங்களே ஓட்டு போட்டு நாங்களே இப்போது திசை தெரியாமல் நாங்கள் தவிக்கிறோம். நாங்களே இப்போது ஒன்றுமே புரியல எங்களுக்கு. அதான் மாற்றம் வரேன்னு சொன்னாங்க, ஆனால் மாறவே இல்லை. இதோ போன ஆட்சியில் இந்த ஆட்சி ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்குது. இல்லை வந்து 1 மாதம் தானே ஆகுது. 1 மாசத்துல எவ்வளவோ தீர்வு அப்படிலாம் இல்லைப்பா. இப்போ வந்து அந்த இதில் வந்து இப்போ இதுக்குன்னு ஒரு ஆள் இருக்காங்க சார். இந்த மாதிரி எங்களுக்கு இது ஒரு தீர்வு வரணும், அதுக்குன்னு ஆள் வராங்க. எங்களுக்கு வந்து கரண்ட் போச்சுன்னா சார் இங்கே வாங்க, இந்த மாதிரி ஆள் வராங்க, எங்களுக்கு ரெடி பண்ணி தரத்துக்கு ஆள் வராங்க. இதில் யார் ஆள்னு எங்களுக்கு தெரியலையே. யார்கிட்ட போய் நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணி எங்களுக்கு ஒன்றும் புரியலையே. ஓட்டு கேட்க மட்டும் எல்லாம் லைன் கிட்ட வந்தாங்க. இப்போ யாருமே ஆளை காணுமே. 1 மாசமா யாரையும் ஆளை காணுமே. கேட்கும் போது மட்டும் 10 பேர் 20 பேர் வந்தாங்க. இப்போ ஆட்சி எல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போ ஒருத்தரோட ஆளை காணுமே. அவர் கரண்ட்டு முந்தானத்து கூட நைட்டு 1.5 மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சியா. ரொம்ப நேரம் கரண்ட் ஆஃப் ஆகுது. அதுவும் நைட்டில் தான் பெரும்பாலும் ஆகுது. 1 ஹவர் 1.5 மணி நேரம்னு சொல்லிட்டு இது மாதிரி அடிக்கடி நிகழ்கிறதுனால ரொம்ப கஷ்டமாக இருக்கியா. எதனால் இப்படி ஆகுதுன்னு தெரில. முந்தானத்து கூட சாலை மறியெல்லாம் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டோம். அதுக்கப்புறம் ஒரு 2 மணி நேரம் கழிச்சு தான் கரண்ட் வந்துச்சு. இது சிஎம்மோட தொகுதி எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லையா? இல்லை எடுக்கிறாங்க. அது யார் இடையில என்ன செய்கிறாங்கன்னே தெரியலையா. சிஎம் தொகுதி பரவாயில்ல, வேலைங்கள்லாம் ஓரளவுக்கு நல்லா தான் நடக்குது. ஆனால் அந்த கரண்ட்டில் தான் மெயினாக நடக்குது. கரண்ட்டு தான் அப்பப்போ எப்போ அவர் ஆட்சியில் வந்து உட்காந்தாரோ அன்னிலேருந்து இந்த பெரம்பூர் தொகுதிக்கு இது அந்த மாதிரி எப்போ பாரு கரண்ட் ஆப்பு தான் ஆகுது. அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. திடீர்னு ஆகுதா. நைட்டில் குழந்தைங்கள வச்சுட்டு ரொம்ப ரொம்ப வயசானவங்களாம் ரொம்ப சிரமப்படுறேன் ஐயா. அதனால தான் அவர் காதுக்கு போயிருக்கோம். இனி யாரும் விஷயம் தெரிஞ்சிருந்து எதுவும் ஏற்பாடு பண்ணலையா, இல்லை ஆஃபீஸில் என்ன ப்ராப்ளம் பண்ணுறாங்களா என்னன்னு ஒன்றுமே புரியலையா. எனக்கு தெரிஞ்சு மெயினாக இவ்வளோ நாள் இல்லாமல் இப்போ பண்ணுறாங்கன்னா ஆஃபீஸில் அந்த கரண்ட் ஆஃபீஸில் இருக்கவங்க யாரோ தான் செய்கிறாங்க. இதை வேணுண்டே தான் செய்கிறாங்க. தப்பான நடவடிக்கை ஆகணும் அப்படின்றதுனால படியெல்லாம் வேற ஆள் பக்கம் போகணுன்றதுனால அவங்க செய்கிறாங்கன்னு நாங்கள் நினைக்கிறோம். 7 மணிக்கு போகுது, நைட் என்ன போயிடுது, மறுநாள் காலையில் வரைக்கும் வர மாற்று. குழந்தை தூக்கத்தில் மெழுகுவத்தி கையில் பட்டு கையே வெந்து போயிடுச்சு. பச்சை குழந்தையெல்லாம் வச்சுருக்குறாங்க. ஓட்டு வீட்டில் இருக்கிற ஒரு நாள் தவறாத கரண்ட் இருக்க மாற்று. 3 நாளைக்கு 2 நாளைக்கு இப்படி போயிட்டு வருது. நாங்கள் என்ன தான் பண்ணுறது. குழந்தை கையே வெந்து போயிடுச்சு. ஓட்டு போட்டால் மாற்று வரந்தா ஓட்டு போட்டோம். கரண்ட் அடிக்கடி கரண்ட் போயிடுது. 1 நாள் 2 நாள் இருந்தால் பரவாயில்ல. 1 வாரத்துக்கு இதே மாதிரி தான் கரண்ட் இல்லாதே இருக்கிறோம். நாங்கள் 6 மணிக்கு போயிடுது, 2வது மறுநாள் காலையில் வருது, திருப்பி மதியானம் போயிடுது. 1 வாரமாகுது கரண்ட். 1 வாரமாகுது கரண்ட் போயிட்டு வருது. 1 வாரமாகுது. இன்னைக்கு கூட மதியானம் ஃபுல்லாக இல்லை, நேற்று ஃபுல்லாகவே இல்லை, நைட்டு பூராவே இல்லை. நாங்கள் மெழுகுவத்தி கொளுத்தி வச்சுருந்தா 10 இருந்தோம் குழந்தைங்கள வச்சுக்கணும். ஐயா இங்கே கரண்ட் கட் ஆகுதா? ஆமாம் சார், கட் ஆகுது சார். 1/2 ஹவர் 1/4 ஹவர் கட் ஆகுது. அது யார் காரணம் அதனால தெரியல. லாஸ்ட்டாக எப்போ கட் ஆச்சு? லாஸ்ட்டாக இப்போ கொஞ்சம் ஒரு 1/2 ஹவருக்கு முன்னே கட் ஆயிடுச்சு. 1/2 ஹவருக்கு முன்னாடி தான் கட் ஆச்சு. அப்புறம் திரும்பி வந்துடுச்சு. எத்தனை நாளாக இந்த பிரச்சனை இருக்குது? இது வந்து இது முதலமைச்சர் வந்த பிறகுலேருந்து கொஞ்சம் கட் ஆகினே இருக்குது. கரெக்டாக 11:30 மணிக்கு கரண்ட்டு போகுது. அதோட 2:30 மணி 3 மணிக்கு வருது. நாங்கள் ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டேன்றாங்க ஃபோனு. ஆஃபீஸில் எத்தாவது அமுச்சிக்கிறேன் ஆளை அமுச்சிக்கிறாங்கன்றாங்க. இங்கே வந்து கரண்ட்டை வந்து பார்க்கறதில்ல. அவங்க பார்த்தாலும் கேபிள் பற்றிச்சு உடனே போயிடுறாங்க. ஆனால் பொம்பளைங்கனாலாம் ஏடகூடமாக அங்கே போய் ஆஃபீஸில் போய் சொல்கிறாங்க, பொம்பளை இது மாதிரி திட்டுறாங்க கொள்றாங்கன்னு. இதான் மேட்ரு, கரண்ட்டு தான் மேட்ரு. இப்போ நேற்று வந்து நோண்டினாங்க, எவ்வாறு அப்படியே விட்டு போய்க்கிறாங்க. இன்னும் இது மட்டும் காலையிலேருந்து ஆள் வரல. பிள்ளைங்க எதுனா உந்துனா யார் பதில் சொல்கிறது அதுக்கு? பிள்ளைங்களுக்கு தெரியுமா கரண்ட் இல்லை இருக்குது இல்லைன்னு? எத்தனை நாளான இதுமாரி இது 2ஆவது நாள். அதுக்கு முன்னே 1 வாரமாக அதேமாரி தான் இது கரண்ட்டு போயின்னு வந்ததுன்னு. இப்போ விஜய் வந்தார்ல, அவர் சொன்னார் பொறிமாக கொஞ்சமாக சீர் பண்ணலான்னு. எங்கே பண்ணுறாங்க? பண்ணலையே. இதே தான் போய் இப்போ நைட்டு 11:30 மணிக்கு வந்து பாருங்கள் கரண்ட்டு போவோம். அதோட 2:30 மணிக்கு வரும். ரோட்டில் தான் பத்துன்னு இருக்கோம் பிள்ளைங்களை வச்சுக்கின்னு. நல்லவன் வரான் கெட்டவன் வரான், பைக் ஏற்றினா அவனுக்கு தெரியுமா? ஏற்றி சாருன்னு தான் போவானுங்க. அவனுங்க கேட்டால் சண்டை.
அதான் மேட்ரு, கரண்ட்டு மேட்ரு தான் இந்த தெருவில், வேறு ஒன்றும் மேட்ரு ஒன்றும் இல்லை. மாசத்துல 10 நாளைக்கு கரண்ட் போயிடுது. இங்கே ஒரு நிமிஷம் கூட வீட்டில் உட்கார முடியல, ஒரே வேர்த்து போயிடுது. அதனாலே பிள்ளைங்கள நிம்மதியாக சாப்பிடவும் முடியல. வேலைக்கு போகிறவங்க பகலில் நைட் டியூட்டிக்கு போகிறவங்க பகலில் தூங்கணும், அதுவும் கிடையாது. எதனாலன்னு தெரியலையே. ஆனால் இப்போ திடீர்னு ஆஃப் ஆகிடுது. இந்த ஒரு 2 மாதமாக அப்படி தான் ஆகுது. ஒயர் பற்றிக்கிச்சு, நாங்கள் ஒயர் மாற்றினாங்க, அப்புறம் கூட சரியாக கரண்ட்டு வரல. நம்ம போய் கேட்டால் அவங்க நல்ல ஒரு தீர்ப்பு நல்லா சொல்ல மாட்றாங்க. யார் போய் என்ன கேட்க முடியும்? முதலமைச்சரோட தொகுதி எந்த நடவடிக்கையுமே எடுக்கவே இல்லையா? இப்போ அவர்கிட்ட அவங்க கட்சி மூலியமாக வந்து சொல்லி தான் அதை முயற்சி பண்ணாங்க. நாங்கள் போய் சொன்னோம், இது மாதிரி கரண்ட் அடிக்கடிக்கு போயிடுதுங்க, எங்களால் இருக்க முடியல. உடனே வந்து போட்டாங்க, லைன் மாற்றினாங்க, எல்லாம் செய்கிறாங்க. ஆனால் அது எதனால் இப்படி ஆகுதுன்னு தெரியல. மாதம் கரெக்டாக நான் கரண்ட் பில்லு கட்டுறேன் கம்ப்யூட்டரில். 4 நாளாக நான் வந்து ஃபோன் பண்ணி சொல்கிறேன், இந்த வாரம் இந்த பார்க்குறேன்னு வரவே மாட்டுறாங்க. ஒயரே இல்லை. இது எங்கள் வீட்டுக்கு மட்டும் வரமாடுது, எல்லா வீட்டில் ஏறிது, எங்கள் வீட்டுக்கு மட்டும் வரமாடுது. எத்தனை வாரம் தான் போய் அவங்ககிட்ட சொல்கிறது, நான் ஆஃபீஸுக்கு வரேன், 4 சாயங்காலம்ன்றேன், நான் பார்க்குறேம்மா வரேன்றாருமா ஆஃபீஸ்லேருந்து. எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டேங்கிறாங்க. ஏன் பின்னாம்மா நான் ஒரு 4-5 மாதமாக எங்கள் வீட்டுக்கு மட்டும் போகுது கரண்ட்டு. அது என்னன்னு வந்து பார்க்க மாட்டேறாங்க. நாங்கள் கரெக்டாக மாதம் 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி கரண்ட் பில் கட்டுறோம். கம்ப்யூட்டரில் போட்டு பார்க்க சொல்லு. ஒரு 2-3 மாதமாக அப்படி தாங்க இது வந்து பார்த்துட்டு போகிறாங்க, கரண்ட் வரமாடுது. நாங்கள் பொம்பளைங்க என்ன பண்ண முடியும்? வீட்டில் ஆம்பளை இல்லை, பொம்பளை அந்நேரத்தில் நேரம் கட்ட நேரத்தில் குழந்தைய வச்சுக்கின்னு நாங்கள் வந்து போடுறோம். வந்து ஒயரு யாரை கூட்டாலும் வந்து போட மாட்டுறாங்க, பயப்படுறாங்க. 3 நாள் தான் ஆகுது கரண்ட் பில் கட்டி வந்தேன். நீங்கள் பார்க்க சொல்லுங்கள். மாதம் சொல்லின்னு தான் பார்க்குறேன். ஆஃபீஸுக்காக வந்து இட்டு வந்து போட்டு போனாங்க, அப்போ கூட எரியல. ஆமாம்பா, ஆஃபீஸுக்காக போயிட்டு கூட்டின்னு வந்தேன் 2-3 மாதத்துக்கு முன்னாடி. அப்போ கூட வந்து பார்த்துட்டு போனாங்க, மறுபடியும் வரவே இல்லை கரண்ட்டு. இன்றைக்கி 3 நாளாக சொல்கிறேன், அதை பார்க்குறேன் எங்கேயோ வந்து வேலை செய்கிறாங்களா. நான் காலையில் போய் இந்த சாயங்காலம் வரேன், வீட்டில் ஆள் இல்லை, வந்து பார்க்கலாம் இல்லை. 13 வீட்டு நம்பரும் சொல்லிக்கிறேன், நீங்கள் வந்து பார்க்கணும் இல்லை. நாங்கள் கரண்ட் பில்லு கட்டலைன்னா பரவாயில்ல, மாதம் கரெக்டாக நாங்கள் கட்டுற ஆள். அடிக்கடி கரண்ட் போகுது, வந்து 1 ஹவர் 2 ஹவர் போகுது. போன வாரத்தில் நாங்கள் ஒரு 3 நாளைக்கு மறியல் பண்ணோம். வந்து கரண்ட் நாங்கள் குழந்தை வச்சுருந்தோம், காலைல வேலைக்கு போகிறவங்க நைட்டு ஃபுல்லாக கண்ணை முடிச்சு காலைல வேலைக்கு போகிறது ரொம்ப கஷ்டமாகுது எங்களுக்கு. அதனால் ஃபோன் பண்ணால் ரிசீவ் எடுக்கவே மாட்டா, இப்போ ஃபோன் எடுத்து வச்சுறாங்க, வந்து எதுவும் செய்ய மாட்டாங்க. கேட்டால் அவங்க ஒயர்மெண்ட் சொல்கிற வந்து ஃபோன் சார்ஜர் இல்லை, நைட் டியூட்டி வரைக்கும் சார்ஜ் இல்லாமல் எடுத்து வரது. வந்து அது கேட்டு நாங்கள் சண்டை போட்டு போலீஸே வந்துச்சு. வந்து அதுக்கப்புறம் வந்து லைன் கொடுத்தாங்க. வந்து ஆமாம், அவர் வந்து பாப்பாருந்தவங்க வந்து பார்க்கல. வந்து அவர் தொகுதி தான், நம்ம ஓட்டு போட்டு வச்சு நம்ம அவர் தப்பாக சொல்ல முடியாது. வந்து ஏன்னா அவங்கவுங்க வந்து பார்க்கணும். வந்து நம்ம அதனால் இப்போ நம்ம சொல்கிறோம், அவர் காதுக்கு போனது வந்து நம்ம சொல்கிறதெல்லாம் வந்து இது கொஞ்ச நேரம் அப்படியே நடக்கும். கரண்ட்டு நைட் ஆனால் கரண்ட்டு போயிட்டு வர மாட்டுது. குழந்தைங்க வச்சுருந்தா பண்ணுறாங்க. வந்து நைட்டில் இதே மாதிரி ஃபீட் பிரேக் இல்லை வைக்கணும். வந்து பைக்கை சருன்னு ஓட்டுறாங்க, பயமாகுது குழந்தை வச்சுருந்தனால. வந்து அந்த ஃபீட் பிரேக் போடணும். வந்து நான் பேக் சைடு இதுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிறேன், எந்த ரெஸ்பான்ஸ் இல்லை, எந்த கட்சிக்கும் ரெஸ்பான்ஸ் எடுக்கல. வந்து அவங்க கிட்ட பண்ண எந்த இல்லைண்டா இந்த கண்ணா அவங்க எந்த இல்லைன்றாங்க. வந்து ஏவை பார்த்துறேன், சிஓவை பார்த்தாச்சு, டிஎம்கே ஆஃபீஸ்க்கு அவங்கள பண்ண எங்களுது இல்லை, எங்கள் ஆட்சி இல்லைம்மா, எங்களை கேட்காத மாட்டாங்க. அப்போ நாங்கள் யாருக்கெல்லாம் முதல்ல எடுத்து வந்து இப்போ டிவி கேட்க சொல்லிக்கிறோம், அவங்களும் தோன்றாங்க. வந்து குப்பை விடுறாங்க சொல்கிறாங்க, நாங்கள் குப்பை மாதிரி தான் எடுப்போம், தண்ணி நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாதுன்றாங்க. வந்து அந்த தண்ணி எனக்கு பயங்கர ஸ்மெல் வருது, கீழ் வீடாக இருக்கோ, குழந்தைங்க வச்சுருக்கோம், வந்து பூச்சிங்க உள்ளே வருது. அது நாங்கள் சொல்லியிருந்தான் இருக்கிறோம். வந்து அது எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. வந்து இன்றைக்கி கூட வந்தாங்க, லேடிஸ் மட்டும் தான் வந்தாங்க. நான் போய் கேட்டேன், நீங்கள் லேடிஸ் வந்தீங்களா, மண்ணி எப்படிங்க அழுவுங்க நீங்கள், எங்களுக்கு தண்ணி ரிவேர்ஸில் உள்ளே வருது, கஷ்டமாக தண்ணி பிடிச்சி நாங்கள் வெளியே எடுத்து ஊற்றுறோம். வந்து நாங்கள் இப்போ சாமான் காவுனா தண்ணி வெளியே தான் எடுத்து கூட வச்சு அதில் இப்போ தண்ணி பிடிச்சி வெளியே எடுத்து ஊற்றுறோம். நாங்கள் வந்து அது எதுவும் பண்ண, அப்போ நீங்கள் வேணாங்க, நீங்கள் குப்பை ஒன்றும் இல்லை, நீங்கள் போங்க, ஆம்பளைங்க அமுச்சிடுவோம் மண்ணாலன்றது, அதுதாங்க கூப்பிட்டேன்னு சொல்லி அனுப்பிச்சேன். அப்புறம் என்ன காரணம்? என்ன காரணம்னு கரண்ட்டு இதில் வந்து வேலை பார்க்குறவங்க சரியில்லையான்னு தெரியல, இல்லை கரண்ட்டை கட் பண்ணால் வந்து கரண்ட்டை சேமிக்கலாம் அப்படின்றதும் தெரியல, எங்களுக்கு தெரியல எப்படின்றது. இப்போ பொதுமக்கள் அது அந்த இது செய்கிறவங்களுக்கு தான் அது தெரியும், எங்களுக்கு தெரியாது. ஏன் கரண்ட்டை கட் பண்ண கரண்ட்டை திட்டுறதான்னு தெரியல. இல்லைன்னா இது ஆட்சிக்கு வந்ததுனால இவர் வந்து இது மாதிரி மக்களை எதுனா பண்ணுறாரா என்னன்னு ஒன்றும் தெரியல. எப்படி தெரியல. இப்போ நாங்கள் வந்து விஜய் ஆட்சி வரணும் அப்படி அவர் வந்து புதுசாக தான் இப்போ வந்திருக்கிறாரு.
ஆட்சியை பற்றி அவருக்கு தெரியாதுன்றதுனால இப்போ புதுசாக இவர் வந்தால் முதல்ல இருந்ததை விட இவர் நல்லா பார்த்துக்குவார் நம்மளை அப்படின்றதுக்காக தான் மக்கள் அவர் வர வச்சுதே. நல்லதை செய்வாருன்னு தான் நாங்கள் நம்புகிறோம். ஆனால் அந்த கரண்ட் எப்படி பண்ணுறாரு, என்ன பண்ணுறது? இல்லை இதை பற்றி நீங்கள் ஈபியில் கம்ப்ளைண்ட் கொடுக்கலையா? ஈபியில் சொன்னாக்கா நாங்கள் பார்த்துட்டு தான் வந்து இன்றைக்கி எங்கள் பேரெலாம் ஸ்கூல் போகல. இங்கே பாரதிநல ஸ்கூல் இருக்குது, ட்ரான்ஸ்ஃபர் வச்சுட்டா ஒரு ஹவர் 2 ஹவரில் கரண்ட் வந்துடணும் இல்லையா? அவங்க நீ லீவே விட்டாங்க, நீ ஃபுல்லாக கரண்ட்டு வராது அப்படின்னு சொன்னோடனே எங்கள் பையன் பேரன் 9வது படிக்கிறான். சாப்பாடெலாம் கட்டிட்டு ரெடி பண்ணிட்டோம், மெசேஜ் வருது இன்றைக்கி லீவுன்னு சொல்லிட்டு இங்கே பாரதி நகரில். அது கரண்ட்டு போகிறதுக்கு காரணம் என்னன்றது நமக்கு அதை பற்றி தெரியல. அது வெடித்து மிஸ்டேக்கினால கரண்ட் போகுதான்னு தெரியல, இல்லை வேணுமுன்னே இப்படி பண்ணுறாங்களான்னு தெரியல. கொடுத்தாச்சியா. முந்தியெல்லாம் வந்து மெசேஜ் வரும் கரண்ட் ஆஃப் பண்ண, இப்போ மெசேஜெலாம் கிடையாது, ஸ்ட்ரெயிட்டாக ஆஃப் பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க. அப்புறமா இங்கே கரண்ட் ஆஃபீஸுக்கு போய் ஒரு 10 பேர் சொன்ன விட்டு தான் அதுக்கப்புறம் தான் வந்து போடுறாங்களே. ஃபுல்லாக டோட்டலாக ஆஃப் பண்ணிடுறாங்க ஐயா, ஒரு இடம் 2 இடம்னு இல்லை, டோட்டலாக ஆஃப் பண்ணிடுறாங்க. டோட்டலாக ஆஃப் பண்ணோம்னா எல்லா இடத்துலையும் ஆஃப் பண்ணு, நமக்கு அந்த மாதிரி தான் ஆஃப்னு நாங்கள் நினச்சிக்கிறோம். இது தொடர்ந்து வரவே தான் நாங்கள் இதுமாரி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 வாரமாக இருக்குயா. 2-3 வாரமா? ஆமாம், இந்த 2-3 வாரமாக ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுவும் நைட்டில் தான் ஐயா, பெரும்பாலும் நைட்டில் தான், அன்டைமில் தான் நடக்குது. நம்ம வெளியில் போக முடியாது, எங்கேயும் வெளியே வந்து நிற்க முடியாது. நிற்கக்கூடிய ஏரியாவையா இது, நிற்கவும் முடியாது. அதனால தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது குழந்தைங்கள வச்சுக்கிட்டு. அதனால தான் அவர்கிட்டயே நாங்கள் எல்லோரும் சேர்ந்து லெட்டர் கொடுக்கலான்னு தான் ஏற்பாடு பண்ணோம். ஆமாம், இது தனிப்பிரிவில் போய் சொல்லலான்னு சொல்லிட்டு தான் எல்லோரும் ஏற்பாடு பண்ணிகிட்ருக்கோம். போய் கொடுக்கலாம், என்ன தான் இவ்வளோ நாள் இல்லாத இப்போ இந்த பிரச்சனை வருதுன்னு சொல்லிட்டு கேட்கலான்னு தான், வேறு எதுவும் இல்லையா. இப்போ இது முதலமைச்சர் பார்க்குறாரு, அவர்கிட்ட ஏதாவது சொல்லணும்னா கரண்ட்டுக்கு கண்டிப்பாக அவர் எங்கள் தொகுதிக்கு, அவர் ஆட்சிக்கு வந்ததுலேருந்து எங்கள் தொகுதியை ஒரு கண்ணு பார்த்தாருன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு எண்ணம் வருது. மறுபடியும் திருப்பி சொல்கிறீங்களா? கரெக்டாக ஃபோன் வந்துச்சு இல்லையா, இது வந்து திரும்ப அவருக்கு நேரடி பார்வைக்கு போய் அவர் தொகுதியில் இந்த ப்ராப்ளம் நடக்குதுன்னு அவர் நேரடியாக பார்த்தாருன்னா எங்களுக்கு ஒரு விமர்சனம் கிடைக்கும்னு நாங்கள் நினைக்கிறேன் ஐயா.